இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பத்ரிஜியோட கான்செப்ட் பக்தியே முக்தி. ஸோ பத்ரிஜி நிறைய கான்செப்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கான்செப்ட் நம்ம வந்து படிக்க படிக்க உள்ள அர்த்தங்கள்ன்றது நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு வாட்டி இல்லாம நிறைய வாட்டி அந்த கான்செப்ட்ஸ் படிக்கணும், அது புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில அதை வந்து கடைபிடிக்கணும். ஸோ பக்தியே முக்தி. எது மேல நமக்கு பக்தி இருக்கணும், அது அது எது மேல இருந்தா அந்த பக்தி நமக்கு முக்தியா வந்து சேரும்ன்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சுவாசத்தின் மேல கவனம். இந்த தியானம் பண்றது, தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றோம், தியானம் எப்படி பண்றதுன்னா சுவாச மூச்சோட நம்ம வந்து கவனம் செலுத்தணும். ஸோ உள் வாங்குற மூச்சு வெளியில வாங்குற மூச்சோட நம்ம இணைந்து இருப்பதுதான் இந்த தியானம் சொல்றோம். ஸோ இந்த தியானத்துல நம்ம வந்து வெறும் சுவாசத்தை கவனிக்கிறோம். ஆனா இங்க நம்ம வாய்க்கு வந்து ஏதாவது நம்ம வந்து பேசுறோமா, இல்ல. அங்க வந்து வாய்ன்றது மூடப்படணும். வாயால வார்த்தைகள்ன்றது நம்ம பேசக்கூடாது, மௌனமா இருக்கணும். அப்பதான் வந்து மௌனமா இருந்துட்டு நம்மளுடைய சுவாசத்தை கவனிப்பதுதான் இந்த தியானம்ன்றது. அப்போ தீபோ பவா. நம்மளுடைய சுவாசத்தின் மேல் கவனம் இருந்தா அந்த தியான நிலைக்கு நம்மளை வந்து கொண்டு போகணும். நம்மளுடைய எனர்ஜி சக்தி வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து ஓம் ஓம் சொல்றதோ, ஹீம் ஹீம் சொல்றதோ, ராமா ராமா சொல்றதோ, இதெல்லாம் நம்ம தியானம் தான். இது பண்ணா வந்து தியான நிலைக்கு போக முடியும் சொன்னா கிடையவே கிடையாது. அது நம்மளுடைய சக்தியை வந்து இன்னும் குறைஞ்சிட்டே வரும். எப்ப நம்ம மௌனத்துல இருந்துட்டு சுவாசத்தின் மேல் கவனம் வைக்கிறோமோ அப்பதான் தியான நிலை கண்டது போக முடியும். நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சக்தின்றது அதிகரிக்கும் சொல்லி சொல்றாங்க. சோ அதனால நம்ம வந்து நாமஸ்மரணம்ன்றது பண்ணாம அதுக்கப்புறமா சுவாசானுசந்தானம் பண்ணும்போது, ரெண்டுமே பண்ணும்போது நம்மளுடைய டிஃபரன்ஸ்ன்றது பார்க்க முடியும், உணர முடியும். சக்தி எங்க வந்து நம்ம வந்து இழக்கிறோம், எங்க வந்து நம்ம வந்து சேவிக்கிறோம்ன்றது. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வந்து சயின்ஸ் தான் சொல்றோம். ஸோ சயின்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும். ஒருத்தர் சொல்றது வந்து நம்ம வந்து ஏத்துக்கிறோம். ஓகே, இங்க வந்து சத்தியத்தை சொல்றாங்க, தர்மத்தை வந்து சொல்றாங்க. ஆனா அது வந்து நான் வந்து எப்படி நம்புறதுன்றது நம்ம வந்து சயின்டிபிக்கா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் உள்ளுக்குள்ள நம்ம 100% அதை வந்து நம்ம வந்து கிரகிக்க முடியும். ஸோ சயின்டிபிக் டெம்பர்ன்றது ரொம்ப முக்கியம். அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ சொல்றாங்களே, எந்த ஒரு வார்த்தையும் உச்சரிப்பு இல்லாம நம்ம மௌனமா இருந்து சுவாசம் மேல கவனம் வச்சாதான் தியானம் சொல்றாங்களே. அப்ப என்ன பண்ணணும், ஒரு நாள் வந்து நம்ம வந்து ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டே மந்திர ஜபம் சொல்லிட்டே தியானத்துல உட்காந்தா என்ன மாதிரி அனுபவம் கிடைக்குது. இல்ல ஒரு நாள் வந்து எந்த ஒரு மந்திரமும் உச்சரிக்காம மௌனத்துல இருந்துட்டு சுவாசம் மட்டுமே கவனிச்சுட்டே அந்த தியான நிலையில இருந்து அது நமக்கு என்ன கொடுக்குது, எது வந்து நமக்கு வந்து நிறைய சக்தி கொடுக்குதுன்றது நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம தான் அனாலிசிஸ் பண்ணணும். அதுதான் சயின்டிபிக் டெம்பரன்ட் பத்ரிஜி சொல்றாரு. இன்னும் வந்து இந்த சங்கீதம். சோ நம்ம தியானத்துக்கு வந்த உடனே வந்து மியூசிக் போட்டுட்டு நம்ம உட்காடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்களை மூடுறோம். பௌதீக வாழ்க்கையில இருந்து விடுபடணும். அதுக்கு நெக்ஸ்ட் நிலை அந்த சங்கீதம் கேட்கிறோம். சங்கீதம் கேட்கும் போது மன அமைதி என்ற நிலைக்கு நமக்கு வருது. எண்ணங்களை பின்னாடி நம்ம போகாம பி பிரசன்ட்ல இருக்கும். அந்த நொடியில நம்ம வந்து அந்த சங்கீதம் கேட்கும் போது நமக்கு எந்த ஒரு எண்ணமும் நமக்கு இருக்காது. அப்ப என்ன ஆகும், அந்த சங்கீதம் கேட்க கேட்க சுவாசத்தை மேல நம்ம கவனம் செலுத்த செலுத்த நம்ம வந்து தியான நிலைக்கு ஈஸியா போக முடியும். இன்னும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் நம்ம வச்சுட்டு நம்ம தியானத்துல உட்காந்தா, இப்ப பத்ரிஜியோட ஃப்ளூட் இருக்கு, அந்த ஃப்ளூட் மியூசிக் நம்ம போட்டுட்டு கண்களை மூடி மௌனத்துல இருந்து சுவாசத்தின் மேல கவனம் செலுத்தினாலே நம்ம தியான நிலைக்கு போக முடியும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த சங்கீதம்ன்றது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தியான நிலைக்கு கொண்டு போறதுக்கு நம்மள சொல்றாங்க. சோ தியானம் பண்ணதுக்கு அப்புறமா ஏன் வந்து நம்மளுடைய கைகள் வந்து கண்கள் மேல வைக்கணும், இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து நம்ம வந்து சுகஸ்திர ஆசனம் சொல்றோம். நமக்கு கம்ஃபர்ட் பொசிஷன்ல நம்ம உட்காந்துட்டு கைகளை கோக்குறோம், கால்களை கிராஸ் பண்ணிக்கிறோம், கண்களை மூடுறோம். சோ இது எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்தியை உள் வாங்கும் போது நமக்குள்ள அது வந்து அந்த அந்த வலியம்ன்றது அந்த காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்கும் போது நமக்குள்ளேயே வந்து ஸ்டோர் ஆகிறதுக்காக நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறோம்.
சோ ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தியானம் முடிச்சதுக்கு அப்புறமா கைகள் எடுத்து கண்களை மேல வைங்கன்னு சொல்றோம். சோ கண்களை மேல ஏன் வைக்கணும்னா நம்மளுடைய கைகளை டிப்ஸ்லயும் வந்து அந்த எனர்ஜி அன்றது இருக்கும். அது வீணாக்காம நம்ம கண்கள் மேல வைக்கும் போது அங்கேயும் 10% ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. சோ பௌதீக பிரபஞ்சம் பார்க்காம கண்களை மூடும் போது 80% நம்ம வந்து சேமிக்கிறோம் நம்மளுடைய எனர்ஜி. கைகள்லயும் 10% கிடைக்குது. கால்களை கிராஸ் பண்ணி உட்காரும் போது 10% எனர்ஜி கிடைக்குது. சோ இது எல்லாமே நமக்காக, நம்மளுடைய தர்மத்துக்காக, நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக, சக்திக்காக நம்ம இது எல்லாருமே பண்றோம். சோ இன்னும் பாத்தீங்கன்னா தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சில பேர் வந்து ஆசீர்வாதம் பண்றது, பெரிய மகான்கள் ஆகட்டும், குருமார்கள் ஆகட்டும், ஏன்னா அவங்க கைகளால சக்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து நமக்கு ஸ்வதர்மம்ன்றது இருக்கு. நமக்கு தான் அந்த சக்தின்றது தேவை. நம்ம தான் வந்து சாதனை பண்ணோம். நமக்காகவே வந்து அந்த தியானத்துல இருந்து வெளியில வந்துட்டு நம்ம கண்கள் மேல வைக்கும் போது அந்த எனர்ஜின்றது நமக்கு உள் வாங்குறோம். ஏதோ ஒரு அவசர அவசர காரியத்து இருக்கும்போது யாராவது வந்து உயிர் போற நிலையில இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க மேல கைகளை வைக்கலாமே தவிர மத்த டைம்ல நமக்காக தான் அந்த சாதனை பண்ணிட்டு அந்த சக்தியான்றது நாம் உள்வாங்கணும்னு சொல்லிட்டு பத்ரிஜி சொல்றாரு. அதுக்கப்புறமா இங்க வந்து என்ன சொல்றோம், ஆஹ் அஹிம்சையோட இருக்கணும். எந்த ஒரு ஜீவியும் நம்ம கொல்லக்கூடாது. நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது. சோ பத்ரிஜி என்ன சொல்றாரு, நீ தியானம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீ வந்து வெஜிடேரியனா இது. எந்த ஒரு ஜீவிக்கும் துன்பம் கொடுக்காத. நம்ம எப்படி இந்த பூமி மேல வாழ்றதுக்கு பிறந்திருக்கோமோ எல்லா ஜீவிகளும் இந்த பூமி மேல அதோட வளர்ச்சிக்காக, சுவேட்சைக்காக, அது தன்னோட வளர்ச்சிக்காக வந்து பிறந்திருக்கு. அது நம்ம கொன்னு அது உணவா எடுத்துக்க கூடாது. அது வந்து தர்மம் கிடையாது. இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் இந்த தர்மத்தை நம்ம வந்து கடைபிடித்ததுக்கு அப்புறமா நம்ம தியானத்துக்கு வரணும். தியானம் பண்ணும்போது இந்த ஒரு அஹ் தவறான விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. இதுவும் நம்மளுடைய பாவ கர்மா தான். அதனால எல்லாருமே சைவமா இருக்கணும், தியானம் பண்ணணும், தியான பிரச்சாரம் பண்ணணும் சொல்லி பத்ரிஜி சொல்றாரு. இன்னும் 3 விஷயங்கள் பத்தி சொல்றாரு. தூக்கம், நம்மளுடைய கனவு, தியானம். இந்த 3 நிலை இருக்கு. இந்த 3க்குமே என்ன மாதிரி டிஃபரன்ஸ் வந்து வேறுபாடு இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். சோ தூக்கம்ன்றது இந்த பாடிக்கு நமக்கு வந்து சோர்வா இருந்தா நம்ம உள்ள பாடியில எனர்ஜி இல்லைன்னா நம்ம வந்து படுத்துக்கணும்ட்டு தோணும். சோ படுத்துக்கும் போது நமக்கு என்ன நடக்குது, அங்கேயும் மனம் வந்து வேலை செய்யாது. கொஞ்சம் காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்றோம். சோ அதனாலதான் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து ஒரு ஆக்டிவா இருக்கும், ஒரு பிரிஸ்கா எல்லா வேலைகள் செய்யும். இங்க நமக்கு கனவுகள் வருது. சோ தூக்கத்துல கனவுகள் வருது, தியானத்துல நமக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்குது. சோ கனவுகள்ன்றது என்னது, நம்மளுடைய சூஷ்ம உடல் இந்த ஸ்தூல உடல்ல இருந்து சூஷ்ம உடல் விடுபட்டு வேற லோகங்களுக்கு போயிட்டு நமக்கு என்ன மாதிரி உள்ளுக்குள்ள சப்கான்சியஸ்ல ஒரு ஆசைகள் விருப்பம் இருக்கோ அதெல்லாமே கனவுகளா நமக்கு வந்து வரும். அதுவே தியானத்துல நம்மளுடைய ஸ்தூல உடல்ல இருந்து சூஷ்ம உடல் வெளிப்பட்டு மற்ற லோகங்களுக்கு, ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸுக்கு, சக்தி உலகங்களுக்கு போயிட்டு அங்க இருந்து வந்து சக்தி ஞானம் அது எல்லாமே கொண்டு வரும். சோ டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தூக்கத்துல கிடைக்கிறது வந்து நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, சக்தி கிடைக்குது. அதுவே தியானத்துல இருக்கும்போது அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது அங்க வந்து சக்தியும் கிடைக்குது, ஞானமும் கிடைக்குது. ஆனா நம்ம தூக்கத்துல நமக்கு வெறும் எனர்ஜி தான் கிடைக்குது, அங்க ஞானம்ன்றது கிடைக்காது. இதுதான் ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ். ஆனா தியானத்துல நமக்கு எனர்ஜி கிடைக்குது, அதுக்கப்புறமா ஞானமும் கிடைக்குது. அதுக்கு 1 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணா 6 மணி நேரம் நமக்கு எவ்வளவு சக்தி கிடைக்குதோ அந்த சக்தியும் நமக்கு இந்த தியானத்துல கிடைக்குது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இத பத்தியும் சொல்றாரு. சோ எல்லாருமே வந்து இந்த மனிதர்களா இந்த பூமி மேல நம்ம பிறந்திருக்கோம். எல்லாருக்குமே இந்த தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போற பசங்களா இருந்தாலும் சரி, குடும்பஸ்தனா இருந்தாலும் சரி, ஆணுக்காகட்டும், பெண்ணுக்காகட்டும், இல்ல முதியோர்கள் ஆகட்டும், இல்ல ஏழை ஆகட்டும், பணக்காரங்கள் ஆகட்டும், எந்த மாதிரி நிலைகள்ல இருந்தாலும் ஒரு மனிதன் எப்ப வந்து அவங்களுக்கு வந்து மூக்கு இருக்கோ, சுவாசம் இருக்கோ, ஆறறிவுன்றது இருக்கோ, அவங்க எல்லாருமே இந்த தியான சாதனான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பூமி மேல இந்த உடல் எடுத்துக்கிட்டு அந்த ஆன்மா அனுபவம் ஞானம்காக வந்து பிறக்குது. அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னா இந்த தியான சாதனை
ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப அந்த தியானம் பண்றோமோ அந்த சக்தி வந்து இன்னும் பல மடங்கு வந்து இன்னும் நமக்கு வந்து ஞானம் பண்றது கொடுக்குது. இதுதான் வந்து அந்த ஸ்பூர்த்தி சொல்ல ஆன்ம ஸ்பூர்த்தினா இன்னும் விரிவாக்கமான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். ஆன்ம சக்தின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த பூலோகத்துல இந்த ஆன்மா உடல் எடுத்துக்கிட்டு வந்து இந்த ஒரு சாதனை இந்த பூமி மேல மட்டும்தான் ஒரு மனிதனால பண்ண முடியும். அதனால எல்லாருமே வந்து சின்ன வயசு குழந்தையில இருந்து முதியோர் வரைக்கும் எல்லாருமே இந்த தியானம் பண்ணு. இங்க வந்து ரிலிஜியன் கிடையாது, கேஸ்ட் கிடையாது, எதுவுமே இங்க வந்து நமக்கு வேறுபாடுன்றது கிடையவே கிடையாது. எல்லாருமே இந்த சுவாசம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. சோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஒரு பேசிக்கா ஏன் தியானம் பண்ணணும், எதற்காக பண்ணணும், தியானம் பண்ணா ஞானம்ன்றது வருது, சக்தின்றது வருது, நம்ம சைவமா இருக்கணும், இத பத்தி எல்லாம் சொல்றாரு. இப்ப பக்தி என்ன? சோ இந்த கான்செப்ட் பேர் பக்தியே முக்தி. சோ ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீதியே விதியத்தேன்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளுடைய உபனிஷத்துல இருக்கு. ஸ்வஸ்வரூபானுசந்தானம் யாரோட பக்தி இருக்கணும்னா நம்ம மேல நமக்கு பக்தி இருக்கணும். ஃபர்ஸ்ட் சுய தர்மம் சொல்றோம். சோ நம்ம மேல நமக்கு பக்தி இருக்கணும், நம்மளுடைய ஆன்மா மேல நமக்கு பக்தி இருக்கணும். ஏன் நான் இந்த பிறவி வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், என்ன செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன், என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், நான் தர்மத்தோட இருக்கணும், நான் யாரோட கலந்து இருக்கணும், என்னோட ஆன்மாவோட கலந்து இருக்கணும்னு சொல்லி நம்ம எப்ப வந்து நம்மளுடைய ஆன்மாவோட நம்ம இருக்கோமோ அதுதான் வந்து உண்மையான பக்தி. நம்ம என்ன செய்யறோம், வெளியில தேடுறோம். பக்தினா கடவுள் நிறைய மகான்கள் இருக்காங்க, யோகிகள் இருக்காங்க, அவங்க கால்ல கும்பிட்டுட்டு அவங்க வந்து நமக்கு ஏதாவது வந்து வழி சொல்லுவாங்க, நம்மளுடைய கர்மாக்கள் கழியறதுக்கு, நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு, நம்மளுடைய கஷ்டங்கள் சொன்னா அதுக்கு வந்து விடைன்றது அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம வந்து பக்தியோட இருப்போம். ஆனா அது கிடையவே கிடையாது. நம்மளுடைய உபனிஷத்துல என்ன சொல்றாங்க, நம்ம ஸ்வபக்தின்றது நம்ம மேல பக்தி இருக்கணும், பரபக்தின்றது இருக்கவே கூடாது. ஸ்வதர்மம் என்னோட தர்மம் என்னன்னா நான் என்னுடைய ஆன்மாவோட இணைந்து இருக்கிறது தான். பரதர்மம் பண்றது கிடையவே கிடையாது. ஸ்வத்யா தியாசா முழு ஃபுல்லாவே என் மேல வந்து கவனம் பண்றது இருக்கணும். நான் என்ன பண்றேன், எது செய்யணும், எது யோசிக்கணும், என்ன மாதிரி செயல்கள் நான் செய்யறேன்றது என் மேல தியாசம் இருக்கணும். அடுத்தவங்க மேல தியாசன்றது இருக்கவே கூடாது. என்னோட ஸ்வஜீவனம் சொல்றோம், என்னோட வளர்ச்சிக்காக நான் என்ன முயற்சி எடுக்கணும், என்னோட ஆன்மா எப்படி எனக்கு கைட் பண்றதுன்றது அந்த அந்த ஒரு யோசனையோட நான் ஸ்வஸ்வரூபானு சந்தானம், நான் என்னோட ஆன்மாவோட பக்தியோட இருந்தாதான் என்னுடைய வழிகள், என்னோட பாத்ன்றது, என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றது எனக்கு புரியும். சோ இது எல்லாமே வந்து ஸ்வான்னா ஸ்வதர்மம் நமக்காக, பரதர்மம் மத்தவங்களுக்குன்னா அடுத்தவங்களுக்கு, அதுக்காக கிடையாது. நம்மளை பத்தி நம்ம உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு நமக்கு உண்மையான தர்மம் என்னன்னா நம்மளுடைய ஆன்மா மேல பக்தி என்றது இருக்கும்போது அந்த ஆன்ம சக்தி என்றது பட மடங்கு வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். அப்ப ஞானம்ன்றது நமக்கு வரும். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, மேல் லோகத்துல இருந்து பிளாக் டிஷர்ட்ஸ்ன்றவங்க வந்து ஒரு நெகட்டிவ் பீப்புள் இந்த பூமி மேல வந்து எல்லா இடத்துலயும் அஜ்ஞானம் வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லாருமே வந்து அடுத்தவங்க கிட்டதான் பக்தியோட நம்ம இருக்கணும், அடுத்தவங்களை வந்து கும்பிட்டாதான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காரணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. ஆனா உபனிஷத்துல என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஆன்மாக்கு நீ வந்து பக்தியோட இருந்தாலே உனக்கு எல்லா நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா முன் காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்கள டிபெண்ட் சார்ந்துதான் இருக்கும். எல்லாமே அடுத்தவங்க கிட்ட இருந்துதான் வரணும், கடவுளை கும்பிட்டாதான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகள் தீரும் சொல்லிட்டு கடவுள் ஆகட்டும், ஒரு மகான்கள் ஆகட்டும், ரிஷிகள் ஆகட்டும், ஒரு பெரியவங்களுக்கு அவங்க சொன்னா நம்மளுடைய பிரச்சனை தீரும்ட்டு அந்த நிலையிலேயே நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனா இங்க நம்மளுடைய ஆன்மாவோட பக்தியோட இருந்தா அங்க முக்தின்றது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த ஒரு புரிதல்ன்றது இந்த தியானம் பண்ண நமக்கு ஞானம்ன்றது வரும்னு சொல்றாங்க. இன்னும் வந்து நம்ம என்ன செய்யறோம், பூஜைகள் பண்றோம், விக்கிரகாராதனை பண்றோம், படங்களுக்கு வந்து பூஜைகள் பண்றோம். எது பண்ணாலும் நம்மளுடைய ஒரு டெம்பரரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்கறது மட்டும்தான்.
அங்க வந்து எந்த ஒரு கடவுளும் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு சாட்சி நிலையில மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. நம்மளுடைய நல்லது கெட்டது தர்மம் சத்தியம் இது எல்லாமே நம்மளுடைய செயல்கள் பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையான்றது இருக்கு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ பக்தின்னா பக்தியே முக்தி. எது மேல பக்தி இருக்கணும்? நம்மளுடைய ஆன்மா மேல நமக்கு பக்தி இருக்கணும். எப்ப அந்த பக்தி இருக்கும், அந்த ஞானம் இருக்கோ, அப்பதான் நமக்கு முக்தி நிலைக்கு போக முடியும் சொல்லி பத்ரிஜி சொல்றாங்க. இன்னும் 3 விதமான கர்மாக்கள் பத்தி சொல்றாரு பத்ரிஜி. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, தற்போது நம்ம செய்யற கர்மா, வர்த்தமான கர்மா சொல்றோம். சோ இந்த ஒரு நொடி நம்ம என்ன செய்யறோமோ அதுவும் ஒரு கர்மாவை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சோ சஞ்சித கர்மான்னா நம்ம வந்து எப்ப இந்த மனிதனா இந்த பூமி மேல பிறக்கிறோமோ அங்கிருந்து நம்மளுடைய கர்மாக்கள் ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம எத்தனையோ ஜன்மாக்கள் எடுத்துக்கிறோம். சோ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இங்க எல்லாமே நம்ம வந்து சுப சுப அசுப கர்மாக்கள் பண்றோம். நல்லது கெட்டது எல்லாமே அது எல்லாமே எதுல ஸ்டோர் ஆகும்னா சஞ்சித கர்மால ஸ்டோர் ஆகும். சோ அங்க ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு பிறவி நம்ம எடுத்துக்கணும்ட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டு அந்த சஞ்சித கர்மால இருந்து சில கர்மாக்கள் இந்த பூமி மேல அங்க வந்து நல்ல கர்மாவும் கெட்ட கர்மாவும் ரெண்டுமே சூஸ் பண்ணுவோம். ஒரு ஜன்மால நம்ம வந்து அதை அனுபவிக்கணும்னா அதுல இருந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த சில கர்மாக்கள் மட்டுமே நம்ம வந்து எடுத்துட்டு வருவோம். அதுதான் சஞ்சித கர்மால இருந்து பிராரப்த கர்மா அப்படின்னா நான் ஒரு 1000 கர்மாக்கள் இருக்கு. அதுல இருந்து ஒரு 500 கர்மாக்கள் இந்த ஒரு பூமி மேல நான் இப்போ இந்த வாழ்றதுக்கு நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போறோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அஹ் எப்ப வந்து பிராரப்த கர்மா நம்ம வந்து பிரார்த்தனையோட அந்த கர்மாக்கள் எடுத்துட்டு வருவோமோ இந்த பூமி மேல அது கண்டிப்பா அது சுப கர்மா இருந்தாலும் அசுப கர்மா இருந்தாலும் நம்ம அதை அனுபவிக்கணும். அதை வந்து தவிர்க்கவே நம்மளால முடியாது. சோ இங்க மறுபடியும் பிறக்கிறோம் பூமி மேல. அங்க என்ன பண்றோம் நம்ம? தற்போது வாழ்க்கையில இருக்கிற செயல்கள் செய்யறதுனால அங்கேயும் வந்து சுப கர்மா அசுப கர்மான்றது ஆட் ஆயிட்டே போகும். சோ ஒரு பிரிவிலையும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இறக்குறோம். சோ சில கர்மாக்கள் எடுத்துட்டு வரோம். அதுல இருந்து மறுபடியும் நமக்கு சிலது இங்க தவறுகள் செய்யறோம் நல்லது செய்யறோம் அதுவும் ஆட் ஆயிட்டே இருக்கும். சோ நம்ம வந்து சுபம் அசுபம்ன்றது நம்மளுடைய செயல்கள் பொறுத்துதான் இருக்கும். இங்க வர்த்தமானத்துல நம்ம வந்து பிரசன்ட்ல நம்ம வாழ்ற வாழ்க்கையிலயும் ஆட் ஆயிட்டே இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா எப்ப வந்து நம்மளுடைய நல்ல கர்மாகட்டும் கெட்ட கர்மாகட்டும் பேலன்ஸ் இல்லாம நில் அக்கௌண்ட் இருக்குமோ அப்பதான் மறுபடியும் நம்ம வந்து இந்த பூமி மேல பிறக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. அதுதான் வந்து நம்மளுடைய லாஸ்ட் பிறவி.